தங்களுடைய பாவங்களினாலே என்னை சங்கடப்படுத்தினார்கள். அப்படி நீங்க எனக்கு விரோதமான பாவங்கள், என்னுடைய இருதயத்தை துக்கப்படுத்தும்படியான காரியம் செய்திருந்தாலும் நான் அவைகளை குலைத்து போடுகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் மாற்றுகிறாரா? நான் உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தின இல்லையா? நான் உடன்படிக்கையிலே மாறாதவர், நான் உண்மையுள்ளவர். அதனால நீ எனக்கு எதிராக செய்த பாவங்களை நான் இன்னைக்கு உனக்கு மன்னிக்கிறேன், நான் அதை நினையாதிருப்பேன். நீ எனக்கு விரோதமாக செய்த பாவங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினையாமல் இரு, அப்பொழுது புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தேன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தையே நினைத்து அவருடைய மீதி வாழ்க்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் கழிக்கல. ஆண்டவர் எதற்காக தன்னை அழைத்தாரோ அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை பின்தொடர்ந்ததுனாலே சீஷர்கள் யாருடைய வாழ்க்கையில நடக்காத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செய்தார், வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.